மக்கள் சேவையே மகேசன் சேவை. இறைவனுக்கு நாம் தனியாக எல்லா விதமான சேவைகளை செய்து கொண்டாலும் மக்களுக்கு செய்கின்ற சேவையே இறைவனை அடையும் என்று எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுகிறார், படமாட கோயில் படங்களை உடைய சிற்பங்களை உடைய படமாட கோயில் பகவத்க்கு ஒன்று ஈயில் அவருக்கு ஒன்றை கொடுத்தால் நடமாட கோயில் நடமாடுகின்ற கோயிலாக விளங்கும் மனிதர்களுக்கு அது போய் சேராது. நடமாட கோயில் நடமாடுகின்ற மனிதர்களுக்கு நீ ஒன்றை கொடுத்தால் செய்தால் அது அந்த படமாட கோயில் பகவத்க்கு ஆமே என்று சொல்லியிருக்கிறார். அர்த்தம் என்ன? நீங்கள் இறைவனுக்கு ஒன்றை செய்தால் அது இறைவனை போய் சேருவது கஷ்டம். ஆனால் மனிதனுக்கு ஒன்றை செய்யுங்கள். மனிதனுடைய பசியை ஆற்றுங்கள். அவனுக்கு துணி இல்லையா உடை கொடுங்கள். அவனுக்கு வீடு இல்லையா முடிந்தால் வீடு கொடுங்கள். அவனுக்கு என்னென்ன இல்லையோ அந்த சேவைகளை நீ செய்தால் அந்த சேவைகள் எல்லாம் இறைவனை போய் அடையும். அதை விட்டுவிட்டு இறைவனுக்கு செய்வது மாத்திரம் ஒரு பொருத்தமான ஒன்றாக அமையாது என்பது திருமூலருடைய கருத்து. அது மாத்திரமல்ல, உலகிலே இரு கோயில்கள் உண்டு என்கிறார் திருமூலர். ஒன்று நாம் வழிபடுகின்ற இறைவன் இருக்கின்ற கோயில், மற்றது மனிதனாக இருக்கின்ற வேண்டிய கோயில். ஆகவே மனிதனிடம் உள்ளுரைந்திருக்கும் அந்த இறைவனை போற்று, கோயிலில் இருக்கும் இறைவன் சந்தோஷப்படுவான் என்பதே அவர் கருத்து. இந்த மக்கள் சேவையை இன்னும் அதிகமாக எடுத்துக்கொண்டால் சத்யசாயி பகவான் சொல்லுவார், நீ ஒருவனை ஒரு கீழே விழுந்திருக்கும் பொழுது அவனை எழுப்புவதற்காக கை கொடுத்தாலும், ஒருவனை உற்சாகப்படுத்துவதற்காக தட்டி கொடுத்தாலும், அழுகின்ற கண்களில் வழிந்தோடும் கண்ணீரை நீ துடைத்தாலும், இதையெல்லாம் நீ செய்யும் பொழுது உனது கையை உயர்த்துகிறாய் அல்லவா, அப்பொழுது நீ கடவுளை கும்பிடுவதற்காக கைகளை உயர்த்தியதாக அர்த்தம் என்று சொல்லியிருக்கிறார். இதைவிட என்ன சொல்ல வேண்டும்? மக்களுடைய சேவைதான் மகாத்மாவின் சேவை, மக்களுடைய சேவைதான் இறைவனுடைய சேவை என்பதற்கு அடையாளமாக அவர் நமக்கு தன் வாழ்க்கையிலே பணி செய்து காட்டியிருக்கிறார். மக்களுக்கு ஏற்படுகின்ற உபாதைகள் நீக்குவதற்காக பெரிய பெரிய மருத்துவமனைகளை, அரண்மனை போன்ற மருத்துவமனைகளை கட்டி வைத்தார். தண்ணீர் இல்லாத மக்களுக்கு பெருஞ்செலவிலே, அரசாங்கம் கூட செய்ய முடியாத அளவிலே பெரிய மெஷின்களை கொண்டு வந்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். கல்விக்கூடங்கள் 1 2 4 10 அத்தனை கட்டி கொடுத்தார். அவ்வளவிலும் இலவச கல்லூரி. இது மனிதனுக்கு ஆற்றும் சேவை. இந்த சேவையை செய்கின்ற ஒவ்வொருவரும் அந்த மகாதேவனுக்கு சேவை ஆற்றியவர்களாக கணக்கிடப்படுவார்கள். ஆகவே இந்த சேவையை நாம் செய்ய முற்படுவோம் என்று கூறிக்கொள்கிறேன்.